நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக தேங்காய் சட்னி செய்ய போகிறாங்க. தேங்காவே இல்லாத தேங்காய் சட்னி, மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம், பூண்டு உரித்து வச்சுருக்குறோம், ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்குறோங்க. தேங்காயே போடாமல் தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்காக பொட்டுக்கடலை உரித்த ஒரு 5 வெங்காயத்தை நம்ம வெட்டி வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வதக்கிக்க போகிறோம். பொட்டுக்கல்லையை நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை தாளிக்கும் போது வதக்கிட்டு தாளிக்க போகிறோம். வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுயாச்சுங்க. சட்டி சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பூண்டை போட்டு வதக்கிக்க போகிறோம். சட்டி சூடாகிடுச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை போட்டுக்கலாம். உரிச்ச பூண்டு, மிளகாயை கீறிட்டு போடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கீறிட்டு போட்டுக்கலாம். நாங்கள் கீராமலாம் போட்டுட்டோம், அதனால் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்கிறாதீங்க. கண்ணாடி பதத்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா நம்ம செஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயம் கரெக்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. நார்மலாக ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதக்கிறாதீங்க, அப்போ டேஸ்ட் இருக்காது. இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு கண்ணாடி பதத்துக்கு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். இதை நம்ம ஆற வச்சு அரைக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே சூடு ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் போட்டாச்சுங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கல்லையை வதக்காமல் அப்படியே நம்ம போட்டுக்க போகிறோம். வதக்கவோ செய்யக்கூடாது, அப்படியே போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அளவை விட சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க, நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வதக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் தேங்காய் சட்னியை விட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு பட்டை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து ஓரளவுக்கு வதக்கிட்டு நம்ம சட்னியை ஊற்றிட்டு சூப்பராக தேங்காய் சட்னி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். வாங்க, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வதக்கிட்டு நம்ம இப்போ தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். சட்னியை தாளிக்கிறதுக்கு நம்மளை அடுப்பில் சட்டியை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டாச்சுங்க. சட்டி சூடானதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கடுகு, கொஞ்சம் போது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பொன்னிறத்துக்கு சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை கிள்ளி இதில் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம்,
உருகுன கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பொட்டுக்கல்ல போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக மதுரை தண்ணி சட்னி, ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை இப்போ நம்ம இறக்கிடலாம். மதுரை தண்ணி சட்னிங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும், ஆனால் தேங்காய் சட்னி இல்லை, ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இட்லியில் தோசையில் ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.